Hi friends, welcome to Cook with Suku. Taste the magic of Suku's Kitchen. இன்னைக்கு நம்ம ஹெல்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வண்டி கடை ஸ்டைலில் மசாலா சுண்டல் எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் இங்கே 150 கிராம் வெள்ளை பட்டாணியை எடுத்து 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை ஒரு குக்கரில் சேர்த்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே இந்த பட்டாணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை மூடி போட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் வரைக்கும் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதுக்கு ஒரு பேஸ்ட் மசாலா ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு 5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி எடுத்து இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கூடவே ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன். இப்போது வேக வச்ச பட்டாணியையும் இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சுட்டு லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம். இப்போது ஒரு வானலை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு ஜீரகம் பொரிஞ்சதும் அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டையும் இதுக்குள்ளே நம்ம சேர்க்க போகிறோம். பாருங்கள், இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூளும் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம். கடைசியாக கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது ஓரளவு குக் ஆகிடுச்சு. இதில் நம்ம மசிச்சு வச்ச பட்டாணியையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம சுண்டல் வேக வைக்கும் போதே உப்பு போட்டிருக்கோம். தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இந்த தண்ணியெல்லாம் குறைஞ்சி வர அளவுக்கு நம்ம குக் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், இப்போ நல்லா இது குக் ஆகிடுச்சு. இந்த மசாலா சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்களா எந்த அளவுக்கு ரெடி ஆகிருக்குன்னு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா சுண்டலையும் சேர்த்துக்கோங்க. இது மேலேயே பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனையும் சேர்த்துக்கலாம். கூடவே துருவி வச்சுருக்க கேரட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். கடைசியாக பொரிச்சு வச்சுருக்க கார்ன் சிப்ஸையும் இது மேலே லைட்டாக தூவி விட்டுக்கலாம். கடைசியாக பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி தழையையும் சேர்த்து சர்வ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதாங்க, சுட சுட மசாலா சுண்டல் ரெடி. இது டேஸ்டி மட்டும் இல்லை, ஹெல்த்தியும் கூட. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.